தமிழக அரசின் கலைமாமணி விருது மற்றும் பல்வேறு திரைத்துறை தொடர்பான விருதுகளை பெற்ற முதல் சினிமா செய்தி தொடர்பாளர் பிலிம் நியூஸ் ஆனந்தன் சென்னையில் இன்று காலமானார். அவருக்கு வயது 91. கடந்த 1927ஆம் ஆண்டு பிறந்த பிலிம் நியூஸ் ஆனந்தன் சினிமா துறையின் மீது கொண்ட பற்றின் காரணமாக முதல் மக்கள் தொடர்பு அதிகாரியாக சினிமா துறையில் தன்னுடைய பணியை தொடங்கினார். நாடோடி மன்னன் என்ற படத்தின் மூலம் முதல் மக்கள் தொடர்பு அதிகாரியாக திரைப்பட துறையினருக்கு அறிமுகமானவர் இவர். 1991ஆம் ஆண்டு தமிழக அரசு இவருக்கு கலைமாமணி விருது வழங்கி சிறப்பித்தது. இவர் சுமார் 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு மக்கள் தொடர்பு அதிகாரியாக பணியாற்றியுள்ளார். திரைத்துறை தொடர்பாக 3 புத்தகங்களை இவர் எழுதியிருக்கிறார். இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக மூச்சு திணறல் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அவர் இன்று சென்னை மகாலிங்கபுரத்தில் உள்ள அவரது வீட்டில் உயிரிழந்தார். இதையடுத்து திரைத்துறையினர் பலரும் அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். சரித்திர முடிவுக்கு வந்திருக்கு, அதான் நான் சொல்ல முடியும். ஏன்னா இந்த நூற்றாண்டு கால சினிமாவுடைய ஆவணத்தை நம்ம எடுத்து பார்க்கணும், நமக்கு ஏதாவது ஒரு குறிப்பு வேணும் அப்படின்னு சொன்னா பிலிம் ஆனந்தன் ஐயா நாடி போக வேண்டியதா இருந்துச்சு. அவ்வளவு பொறுப்பா இனிமே அந்த காரியத்தை யார் எடுத்து செய்வா, இல்ல இது வரைக்கும் ஒரு பொறுப்பா எடுத்து பண்ண காரியங்களை யார் எடுத்து பண்ணுவான்னு தான் ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு பத்திரிகை ஆசிரியரா, அது இல்லாம கலை உலகத்தில் அனைவருக்கும் தெரிந்தவராக ஒரு குடும்பத்தில் ஒருவராக இருந்தவர் இங்கு மறைந்திருக்கிறார். உண்மையிலே ஒரு சீனியர் பர்சன், பிலிம் இண்டஸ்ட்ரியிலே ஒரு மிகப்பெரிய சீனியர் பர்சன். அந்த காலத்துல இன்னைக்கு வரைக்கும் நல்ல வாழ்க்கை வாழ்ந்தவர். அவருடைய குடும்பத்தாருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்தார்.